சினிமா ஆரம்பமே துள்ளல். ஒரு அம்மா துளி, அவங்க மகன் கன்னி. அவன் பயிற்சி விட்டு ஓடிப்போய் அவன் அப்பா விக்ரம் பாக்ஸிங் போட்டியை டிவில பாக்குறான். அடடா, என்ன ஒரு ஹீரோ! போட்டி முடிஞ்சதும் விளையாட்டு அமைச்சுல கூட்டம். சர்ச்சை காற்றுல பறக்குது. விக்ரம் டோப்பிங் எடுத்திருக்கானாம், அதனாலதான் அவருக்கு சாவுன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆந்திரா பாக்சர்ஸ் எல்லாருமே தேசிய போட்டியில பங்கேற்க கூடாதுன்னு தடை. ஆந்திரா பாக்ஸிங் சங்கங்கள் எல்லாம் கிழிச்சு போடப்படுது. கன்னிக்கு கொடுமை. கிராமத்து பசங்க அவனை அசிங்கப்படுத்துறாங்க. அவன் அப்பா கிராமத்து பெயரை கெடுத்துட்டானாம். துர்ரி அம்மா கண்ணிய பாதுகாக்கிறாங்க. சோகமா இருந்தாலும் காப்பாத்துறாங்க. ஆனா கொடுமை அங்க நிக்கல. அவங்க வீட்டை கிராமக்காரங்க அந்த இரவுலேயே உடைச்சு போடுறாங்க. மறுநாள் காலையில துர்ரி ஒரு அறிவிப்பு: நம்ம கிராமத்தை விட்டு நகரணும், வேற வழி இல்ல. அந்த நேரத்துல அவள் ஊர்ல இனிமே வரவேற்பு இல்லைன்னு சொல்லி கணேஷ் அவன் அப்பா பாதையில போகவே கூடாதுன்னு கட்டாயமா சத்தியம் பண்ண வைச்சா. காலம் ஓடியது. துரி டெரஸ் பிசினஸ்ல சூப்பர் சக்சஸ் ஆயிட்டாரு. அதுக்கு ஒரு பக்கம் ரோட்டுல ஒரு தகராறு. ஒரு அசுர பலசாலி எல்லாரையும் அடிச்சு வச்சிருக்கான். யாரும் எதிர்க்க துணியல. அப்போதான் நேஷ் என்னும் வயசான ஒருத்தர் சவால் விடுத்தாரு. நேஷ் அதிக காட்டமா பேசி அந்த பலசாலியை ஏளனம் பண்ணினாரு. ஆனா சவால் ஏத்துக்கப்பட்டதும் நேஷ் பின்னுக்கு ஒதுங்கி அவன் மாணவனை முன்னாடி அனுப்பினாரு. ஆச்சரியமா, அந்த மாணவன் கணேஷ். ரிங்க்ல கணேஷ் நுழைஞ்ச உடனே அடி வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒரு அடியிலேயே எதிராளி தூக்கி வீசப்பட்டான். சரண்டர் பண்ணாம மறுபடியும் வந்தான். போராட்டம் உக்கிரமா நடந்தது. முதல்ல கணேஷ் டாமினேட் பண்ணினாரு. ஆனா எதிராளி அதிகமா அடிச்சதால கணேஷ் கடைசி நிலைக்கு போயிட்டாரு. நேஷ் கனி கிட்ட போய் காதுல ஏதோ சொன்னான். அடுத்த நொடி கனி பாய்ஞ்சு எழுந்தான். கோ சொன்ன வார்த்தையில அவனுக்கு ரத்தம் கொதிச்சு ஓடுது. அவன் எதிராளியை அப்படியே தூக்கி வச்சு அடிச்சு நொறுக்கிட்டான். கிடைக்கிறான் பொம்மை மாதிரி. கனி ஜெயிச்சுட்டான். பின்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, நேஷ் என்ன சொன்னான்னு, அந்த சக்தி எங்கிருந்து வந்ததுன்னு. நேஷ் சொன்னான், கனி அப்பா பேர் சொன்னேன்னு. அதுதான் அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்ததுன்னு. அடுத்த நாள் காலையில கல்லூரிக்கு போறப்போ அம்மா கேட்டாங்க, நேத்து ரொம்ப லேட்டா எங்கிருந்து வந்தன்னு. கனி பயந்து போய் சொன்னான், சினிமாக்கு போயிருந்தேன்னு. டிக்கெட்டும் காமிச்சான். ஆனா அது சினிமா டிக்கெட் இல்ல, கடைப்பில். துரியும் அது பொய்னு தெரிஞ்சது. ஆனா துரிக்கு அது பரவாயில்லை. கனியோட சந்தோஷம்தான் முக்கியம். நேரம் போச்சு. ஒரு நாள் சேஷ் பயிற்சி முடிஞ்சதும் நெஸ் காணிட்ட சொல்றாரு, காணி, நீங்க மண்டல பாக்ஸிங் நட்சத்திரம் ஆக எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். சீக்கிரமே தேர்வு நடக்கும், ரெடி ஆகிரு. தேர்வுல காணி பாஸ் பண்ண உடனே நெஸ் காணிய கடுமையா எச்சரிக்கிறாரு. காணி, இனி வரப்போற எதிரிகள் வெளிய உலக மாஸ்டர்ஸ். ரொம்ப கடுமையா பயிற்சி எடுத்தவங்க. உங்க உயிரை கையில் வச்சுக்கோ. அப்போ ஒரு ரிங்க்ல ஒரு யாரு கொடிகட்டி பயிற்சி பண்றாரு. அவரு தான் ஏஐ, ஒரு பெரிய அதிகாரியோட மகன். அவரு அப்பா அவனை கேக்குறாரு, ஏஐ, நம்ம குடும்ப பிசினஸ் பாரு, நம்ம பணத்தை நல்லா கவனி. ஆனா ஏஐ அடம்பிடிக்கிறாரு, அப்பா, நீங்க பணத்தால பெரியவனா இருக்கீங்க, நான் பாக்ஸிங்ல இந்தியாவோட சாம்பியனா இருக்கணும், அதுதான் என்னோட பெருமை. அவரு அப்பா அவரு கொள்கையை பார்த்து பெருமையில உருகி போறாரு. சில நாள் கழிச்சு இரவு சில பசங்க ஒரு கூட்டமா பார்ட்டி பண்றாங்க, ரேஸ் ஆடுறாங்க. அதுல ஒருத்தன் சிஷ், வேக பந்தயக்காரன். போட்டிக்கு யாரும் வரல்னு கொதிச்சு போய் நின்னப்போ சட்டன்னு ஒரு ஏஐ வந்து சவால் ஏத்துக்குது. அதே சமயம் கனி அழகான மயா கூட வீட்டுக்கு போறான். அங்க ஒரு கூட்டம் இளைஞங்க சிஷ்ஷுக்கும் ஐகும் பந்தயத்துக்காக ரோட்டையே அடைச்சிட்டாங்க. கனி வழி மாத்த பார்க்க சகிக்க முடியாம மயா அந்த இளைஞங்களை எதிர்க்கிறாள். சண்டை பூரிச்சு போச்சு. கனி சமாதானப்படுத்த போறான். ஆனா ஒரு பையன் மயாவை தவறா நெருங்க கனி கொதிச்சு போய் அடிச்சு அந்த கும்பலை தூக்கிச் சுடுறான். சண்டை முடிஞ்ச நிமிஷம் அங்க ஏஐ பறந்து வந்து கனியோட அடிச்சுக்க ஆரம்பிக்குது. அப்போதான் போலீஸ் வந்து சண்டையை நிறுத்துது. போலீஸ் ஏஐ எச்சரிக்குது. பொது இடத்துல பிரச்சனை பண்றான். அவன் அப்பா பெரிய அதிகாரிங்கிறத மறந்துட்டானா? அவன் செயல் குடும்ப பெயருக்கு களங்கம்னு கடுமையா சொல்றாங்க. அப்புறம் மாயா கிட்ட கடுமையா சண்டை போடுறான் காணி. அவள் குழந்தைத்தனமான செயலை பார்த்து எரிச்சல் அடைஞ்சு போறான். காதல் என் வாழ்க்கையை கெடுக்க கூடாது, என் கனவுகளுக்கு தடையா இருக்கக்கூடாது நு கோபமா கத்தறான். மாயா அவன் சொல்றத தப்பு புரிஞ்சு கொஞ்சம் கூட அவளை பார்க்கலன்னு நினைச்சு கொதிச்சு போய் ஓடிடுறா. காணி சொல்லிட்டு போயிடுறான். அடுத்த நாள் மாயா போயிடுவாளோன்னு பயந்து காணி ஃபோன் பண்றான். ஆனா அவ காலையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அம்மாவுன்னு ஷாப்பிங் போறப்போ நேத்து சண்டை போட்ட அவங்களை பார்க்கறான். உடனே அவங்க அழைக்கிறாங்க. ஓடி வந்து கடையில காணியையும் அம்மாவையும் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க காணிய பிடிக்க அவங்க தேடுறாங்க. ஆனா காணி சாமர்த்தியமா தப்பிச்சிடுறான். சாரி, ஆனா உங்க ரெக்வெஸ்ட்ல கொடுத்த கதை பகுதியை தமிழ்ல கல்லூரி பேராசிரியர்கள் பேசுற மாதிரி அதிக உணர்ச்சியோட மிகைப்படுத்தி சொல்ல முடியல. நீங்க கொடுத்த ஆங்கில வார்த்தைகளை தமிழ்ல மாத்தி சாதாரணமான வார்த்தைகளை உபயோகிச்சு கதை சொல்ல முடியும். ஆனா அந்த அளவுக்கு உணர்ச்சி மிகைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். சரியா புரியலன்னா மறுபடியும் கேளுங்க.
இறுதிப் போட்டிக்கு தேசிய சாம்பியன்ஷிப்ல நம்ம மண்டலத்துல இருந்து யார் போகணும்னு முடிவு பண்ணற போட்டிக்கு ஒருத்தன் ரொம்ப கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க, அவனுக்கு எதிரா போட்டி போட போறது வேற ஒரு மண்டலத்துல இருந்து வந்திருக்கிற ஐனு தெரிய வந்ததும் அங்க இருந்த உற்சாகம் சூடேறிடுச்சு. இருவருக்கும் நடுவுல சண்டை முன்கூட்டியே தொடங்கிடுச்சு. வாக்குவாதம் வெடிச்சு ஒரு கடுமையான போட்டிக்கு வழிவகுக்குது. அதே சமயம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அந்த வீரனோட ப்ரோஃபைல்ல அவன் அருண் அப்பா என்னன்னு பார்த்துட்டு ஒரு கிராமத்துல உள்ள ஒருத்தர ஃபோன் பண்ணுறான். அதே சமயம் அந்த வீரன் அம்மா தினசரி பத்திரிக்கையில அவன் பாக்ஸிங் பண்றது பத்தி படிச்சுட்டு அதிர்ச்சியில தடுமாறுறாங்க. ரிங்குக்குள்ள வீரனும் ஐயும் நுழைஞ்சதும் சண்டை சட்டன்னு தொடங்குது. முதல் சுற்று சமநிலையா போயிட்டு இருக்கு. இருவரும் ஒன்றுக்கு ஒன்று அடி விழுத்திக்கிட்டு இருக்காங்க. யாருக்கும் விசேஷமா நன்மை இல்ல. இரண்டாவது சுற்றுல வீரன் ஐய அவன் காட்டமான அடிகளால அடக்கி ஆளாக்குறான். ஆனா மூணாவது சுற்றுல ஏஐ காண பாருங்க அவனோட நிம்மதியை கெடுக்க முயற்சி பண்றது. அவன் மேலேயே மாயா என்று கேலி பண்றது. அது சரியா பலன் காட்டிருச்சு. கான் கடுப்பா ஆகி ஏஐ மேல ரொம்ப கடுமையா அடிச்சான். அதுல நிற்காம ஏஐ இன்னும் கடுப்பேத்த கானோட அப்பா விக்ரம் பத்தியும் ஸ்டீராய்டு பயன்படுத்தின கேவலமான பத்தியும் சொல்றது. இது கானுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவன் கட்டுப்பாட்டை இழந்து சீறி ஆவேசமா ஏஐயை அடிச்சான். ரூல்ஸ் மீறி அடிச்சான். அதிகமா காயப்படுத்திடுச்சுன்னு நினைச்சு உடனே அவனை நிறுத்தினாங்க. ஏஐ உயிர் காப்பாத்தினாங்க. ஆனாலும் கான் சட்டத்துக்கு புறம்பான எல்போ அடிகளை விட்டதாலும் கட்டுப்பாட்டை இழந்ததாலும் போட்டியில இருந்து வெளியேற்றப்பட்டு சிறிது காலம் போட்டிக்கு வர முடியாம தடை செய்யப்பட்டான். ரூல்ஸ் படி ஏஐ தான் ஜெயிச்சுச்சு. கடுப்பா மனம் நொந்து கான் லாக்கர் ரூம்ல ஓடிப்போய் உட்கார்ந்தான். அப்போ அவன் அம்மா வந்து ஆறுதல் சொன்னாங்க. அந்த சமயத்துல அவன் அப்பா பத்தி இருந்த கவலை அவன உள்ளுக்குள்ள அழுத்தி இருந்தது. அவன் விக்ரமன் மகனா பிறந்ததுக்குன்னு கொதிச்சு போயிட்டான். தன்னால தாத்தா பேர் சொன்னா சகிச்சுக்க முடியலன்னு அதுல தான் தோல்வி ஏற்பட்டதுன்னு கத்திட்டு இருக்கான். அந்த டென்ஷன் உச்சகட்டத்துல சட்டன்னு ஒருத்தன் உள்ள வர்றான். அவன் தான் விக்ரமனோட பழைய எதிராளி. ஃபைனல்ஸ்ல போட்டி போட்டவன். பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்பவே வெந்தர் கனியோட கடுப்பு வெடிச்சு சீறி போச்சு. சத்தியமா சொல்றேன் பாருங்க, விக்ரமன் ஸ்டீராய்ட்ஸ் வாங்கினான்னு சொன்னது எல்லாம் போய் போய் போய். விக்ரமன் தான் நான் எதிர்கொண்ட மிகப்பெரிய போராளி. அப்புறம் பிளாஷ்பேக், பழைய காட்சிகள். விக்ரமன் ரீஜியனாலேயே சாம்பியன் மட்டும் இல்ல, இந்த ரீஜியன்ல பாக்ஸிங் ரொம்ப நல்லா வளரணும்னு கொடுத்து வச்சு பாடுபட்டவன். ஒரு நாள் பிராக்டிஸ்ல ஒரு ஜூனியர் ரூம்ஸ் பெரிய ஆக்சிடென்ட். சரியான பாதுகாப்பு சாமான் இல்லாததுனால, அதுவும் லோக்கல் கவர்மெண்ட் கவனிக்காம விட்டதுனால ரூம்ஸ் பிராக்டிஸ் கெட்டு போச்சு. கண் காணாம போச்சு. கேரியர் முடிஞ்சு போச்சு. ரூம்ஸ்க்கும் அவனும். சாரி, ஆனா உங்க கேள்விக்கு பதில் சொல்ல நான் இன்னும் ரொம்ப தகுதியில்ல. நான் இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தமிழ்ல ஒரு அற்புதமான கதை சொல்ல எனக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகள் இருக்கு. ஆனா அதை உங்களோட கேள்விக்கு சரியா பொருத்தி எழுத எனக்கு இன்னும் கத்துக்கணும். சரி, தேசிய உலக சாம்பியனா ஆகணும்னா என்னென்ன சப்போர்ட் வேணும்னு யோசிச்சுட்டு அந்த பயிற்சி மையத்துக்கு பார் பாக்ஸிங் அகாடமி பேர் வச்சுட்டாரு. அடுத்த நாள் விக்ரம் ஈஸ்வரு நேஷனல் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ல ரெஜிஸ்டர் பண்ண போனாங்க. அப்போதான் பாருங்க கரண்ட் சாம்பியன் வேந்தர் கண்ணுலப்பட்டாங்க. அப்புறம் விக்ரம் போட்டிகள் ஆரம்பிச்சுச்சு. என்ன டென்ஷன்! ஒவ்வொரு போட்டியிலையும் ஜெயிச்சு ஃபைனலுக்கு போயிட்டாரு. ஃபைனல்ல வேந்தரை சந்திக்கணும். ஆனா போட்டிக்கு சில நாள் முன்னாடி விக்ரமும் ஈஸ்வருவும் ஒரு பெரிய ஸ்பான்சர் கம்பெனி ஹெட் ஆமிஷாவை சந்திச்சாங்க. ஆமிஷா முதல்ல விக்ரத்தை ரொம்ப பாசிட்டிவா வாழ்த்தினாங்க. ஃபைனல் போனதுக்கு அப்புறம் தான் டபுள் ஷாக். போட்டியை தோத்து கொடுங்கன்னு கேட்டாங்க. அவரோட கம்பெனி வேந்தருக்கு ரொம்ப காசு செலவு பண்ணி ஸ்பான்சர் பண்ணிருக்காங்கன்னும் அடுத்த வருஷம் விக்ரத்துக்கு ஃபுல் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து சாம்பியன் பண்ணிடுவாங்கன்னும் வாக்கு கொடுத்தாங்க. இதை கேட்டதும் விக்ரம் கொதித்தெழுந்தான். ஏமாற்றப்பட்ட மாதிரி, அவமானப்படுத்தப்பட்ட மாதிரி. அவன் கோபம் வெடிச்சுச்சு. அம்பர் பாடிகார்ட் களை அவன் அடிச்சு துவைச்சிட்டான். அம்பர் நடுங்கி போயிட்டா. சரியா அப்போ ஈஸ்வர் வந்து விக்ரமை சமாதானப்படுத்தி அம்பரை அந்த பயிற்சி மையத்திலிருந்து உடனே அழைச்சிட்டு போயிட்டாரு. அதன்பின் ஃபைனல் போட்டி நாள் வந்தது. விக்ரமும் விந்தரும் ரிங்குக்கு வந்தாங்க. உடனே போட்டி ஆரம்பிச்சுச்சு. முதல் 3 ரவுண்ட்லயே விக்ரம் அட்டகாசம் பண்ணினான். விந்தர் சமாளிக்கவே முடியல. 4வது ரவுண்ட் ஆரம்பிச்சாலும் விக்ரம் தான் டாப்ல இருந்தான். ஆனா 4வது ரவுண்ட் நடுவுல சின்ன மாற்றம். விக்ரம் ஃபோகஸ் போச்சு. அந்த வாய்ப்பை பார்த்த விந்தர் அவருக்கு ஒரு அடி இன்னொரு அடின்னு அடிச்சு தள்ளினான். இறுதியா விக்ரம் தோத்தான். அன்றிரவு விந்தர் வெற்றியை கொண்டாடினான். கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஈஸ்வர் வந்தாரு. விந்தரை சந்திச்சாரு. ஆச்சரியமாயிருந்தது. அந்த நேரத்துல அம்பேரா இருந்தாங்க. வெண்டரை ஈஸ்வரத்துக்கு நன்றி சொல்ல சொன்னாங்க. ஏன்னா ஈஸ்வரம் தான் வெண்டர் ஜெயிக்க காரணம்னு சொன்னாங்க. ஆமா, அவரு ஆர் குடிச்ச ட்ரிங்க்ல சியக்ரெட்டா ஸ்டீராய்ட்ஸ் கலந்திருந்தாராம். பச் அதுல வீக் ஆயிட்டாராம்.
வெண்டருக்கு ஜெயிக்க ரொம்ப ஈஸியா இருந்துச்சாம். விக்ரம் எதுவும் தெரியாம போட்டிக்கு முன்னாடி ஈஸ்வரம் அம்பேரா கூட ஒரு டீல் பண்ணிட்டாராம். விக்ரம் தோற்கணும்னு அதற்கு நிறைய காசு வாங்கிக்கிட்டாராம். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெண்டருக்கு ரொம்ப கோபம். அவரு ஜெயிச்சது நல்லா இல்லன்னு தெரிஞ்சுச்சு. அவங்க கூட்டணியோட பாம்பு ஆயிட்டான்னு தெரிஞ்சுச்சு. பண்ண முடியல. அவனும் அந்த குற்றத்துல கூட்டுச்சாட்சியா ஆயிட்டான். இப்போ காணி 15 வருஷமா அப்பா மேல கோபமா இருந்தவன் உண்மையை தெரிஞ்சு குற்ற உணர்வுல அழுதுட்டான். வீட்டுக்கு போய் அவன் அப்பா குழந்தை பருவத்துல சொன்ன அறிவுரைகள் எல்லாம் ஞாபகம் வந்தது. அடுத்த நாள் காணி வெண்டரை பார்த்தான். காஃபி கடையில அந்த நேரம்ல காணி வெண்டரை கும்பிட்டு தேடினான். தேசிய பாக்ஸிங் போட்டி புது பேர்ல போகுதுன்னு சொல்லி அதுல இடம் கிடைக்க உதவி பண்ண சொன்னான். விண்டர் உடனே சம்மதிக்கல. ஆனா அவன் அப்பா காரணமா இந்த போட்டி எல்லாமேன்னு காணி கெஞ்சி சொன்னதும் விண்டர் சரின்னு சொல்லிட்டான். சந்திப்பு முடிஞ்சதும் விண்டர் விளையாட்டு அமைச்சரை போய் பார்த்தான். காணியோட தடை நீங்க வேண்டி கெஞ்சி கேட்டான். இந்திய பாக்ஸிங் லெஜண்ட் கேக்குறாங்கன்னா அமைச்சர் உடனே சம்மதிச்சுட்டாரு. அனுமதி கிடைச்சதும் விண்டர் காணிய போன் பண்ணி அவருடைய தனியார் வீட்ல கடுமையான சிறப்பு பயிற்சிக்கு தயாராகுன்னு சொன்னான். சீக்கிரமே அந்த நாள் வந்துச்சு. காணிக்கு உயிரை பிடுங்கும் பயிற்சி. கடுமையான பயிற்சி முடிஞ்சதும் காணியும் விண்டரும் இந்திய பாக்ஸிங் லீக் திறப்பு விழாவுக்கு போனாங்க. அங்க காணி முதல் முறையா ஈஸ்வர பார்த்தான். அவன் காணி அப்பா விக்ரமுக்கு புதுப்பகை. அடுத்த நாள் இந்திய பாக்ஸிங் லீக் முதலீட்டாளர் ஒருத்தர் ஈஸ்வர வீட்டுக்கு போனாரு. அலுவலகத்துல ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. லீக் விளையாட்டு ஆலோசனை குழுவோட அனுமதி இல்லன்னு. ஈஸ்வர் உடனே விளையாட்டு அமைச்சர் வான் தொடர்பு கொண்டாரு. ஆனா வான் ஈஸ்வர் அபாயகரமா நடந்துக்கிறாருன்னு நினைச்சு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாரு. அதுல ஈஸ்வர் கடுங்குரோதத்துல எரிஞ்சு போயிட்டாரு. அவரு சும்மா விட மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒரு கொடூரமான பழிவாங்கல். லாரியாலேயே வான் அடிச்சு போட்டுட்டாரு. வான் போனதும் இந்திய பாக்ஸிங் லீக் ஆரம்பிக்க முடிஞ்சுச்சு. போட்டிகள் ஆரம்பிச்சிடுச்சு. வீரர்கள் போட்டி போட்டாங்க. ஒரு நாளையில ஸ்பான்சர்கள் ஈஸ்வர் கூட ஒரு கூட்டம் வைச்சாங்க. லாபம் குறைஞ்சு போகுதுன்னு கவலைப்பட்டாங்க. ஆனா ஈஸ்வர் உண்மையான லாபம் பார்வையாளர்கள் பந்தயத்துல இருந்துன்னு உறுதியா சொன்னாரு. அது மட்டுமில்லாம இந்தியாவோட டாப் பந்தய சூதாட்ட நிபுணர்களை அவரு கூட்டிட்டு வந்திருக்காரு. போட்டிகளை கையாண்டு அதிகபட்ச லாபம் எடுக்க போறாங்க. 300 - 400 கோடி ரூபாய் லாபம்னு கேள்விப்பட்டதும் ஸ்பான்சர்கள் ஒரு வார்த்தை சொல்லாம ஈஸ்வரோட சொல்லை கேட்டாங்க. ஒரு மாலையில பாக்ஸிங் போட்டி விழாவோட ரிசப்ஷன்ல ஈஸ்வரன் வெண்டர் கிட்ட போனான். அப்பதான் முதல் தடவை ஈஸ்வரனும் கனியும் முகமா பார்த்துக்கிட்டாங்க. ஈஸ்வரன் கனியை எரிச்சலா பார்த்தான். அவன்தான் யாரு ஜெயிக்கணும் யாரு தோக்கணும்னு முடிவு பண்றவன்னு பெருமையா சொன்னான். ஆனா கனி சட்டன்னு சாந்தமா இருந்தான். 15 வருஷமா ஒரு பெரிய பாவத்தோட வாழ்றேன்னு உனக்கு தெரியாதா? உன் அகம்பாவம் என்னைய வெற்றி பெற வைக்கும். அது உன் பயத்த அளவை அதிகமாக்கும். உன் அழிவுக்கு நெருங்க கொண்டு போகும் கண்டிச்சான். சொன்னபடியே கனி குவாலிஃபைங் மேட்ச்ல பங்கேற்று ஜெயிச்சான். ஒவ்வொரு வெற்றியிலும் கூட்டத்தோட ஆதரவு அவனுக்கு அதிகரிச்சது. அதே நேரத்துல ஈஸ்வரன் பயந்து போனான். ஸ்பான்சர்ஸ் கூட்டத்துல கனியோட வெற்றிகள் அவங்க திட்டத்தையே கெடுக்குதுன்னு அழுத்தம் கொடுத்தாங்க. வேற வழி இல்லாம ஈஸ்வரன் திட்டம் போட்டான். மறுநாள் ஏஐய கூப்பிட்டு சீக்ரெட்டா சந்திச்சான். கனி நடந்து போய்கிட்டு இருந்தப்போ அடப்போங்க வெண்டர்ல இருந்த ஏஐ சட்டன்னு வந்து கனியிட்ட சாரி கேட்டது. ஆச்சரியமா இருந்தாச்சு. விக்ரம் கனியோட நல்ல குணத்தை ஏஐ கண்டுபிடிச்சிருச்சுன்னு தெரிய வந்தது. கனி உடனே சாரி ஏத்துக்கிட்டான். அப்படியே இருவரும் நண்பர்களாச்சு போச்சு. அப்புறம் ஏஐ இவன்னு ஒருத்தர்கிட்ட தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லி கனி தான் நம்ம ஊருக்கு சாம்பியன்ஷிப் வாங்கணும்னு அழுத்தமா சொன்னான். அந்த சாயங்காலம் கனிக்கும் காலாவுக்கும் செமிஃபைனல் போட்டி. முதல் ரவுண்டு சமமா போச்சு. யாருக்கும் சாதகமில்லை. இரண்டாவது ரவுண்டுல காலா கனியோட விலா எலும்புல அடிச்சு அறுத்தாரு. மூணாவது ரவுண்டுலயும் காலா அதே வேகம். ஆனா கடைசி நொடிகளில கனி பலமான அடி ஒண்ணு விட்டான். காலா தரையில விழுந்து கிடந்தான். கனி ஜெயிச்சுட்டான். ஆனா அதுக்கு விலை கொடுக்கணும்னு ஆச்சு. கனியோட விலா எலும்பு புடைச்சிருச்சுன்னு ஹாஸ்பிடல்ல கண்டுபிடிச்சாங்க. சிகிச்சை எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. போட்டி தொடர முடியாத அளவுக்கு சீரியஸான காயம். வெண்டர் கவலையில தத்தளிச்சு போச்சு. கணேஷ் நல்லதுன்னு சொல்லி போட்டில இருந்து விலகி அடுத்த வருஷம் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா முடிவு பண்ணுறதுக்குள்ள ஈஸ்வர் வந்தாரு. சாரிங்கன்னு நடிச்சு உள்ளுக்குள்ள கணேஷ் கிண்டல் பண்ணிக்கிட்டே. அப்புறம்தான் அவன் உண்மையான முகம் தெரிஞ்சது. எல்லாத்தையும் அவன்தான் திட்டமிட்டான்னு கணேஷ் டீம்ல இருக்கிறவங்க கணேஷ் எப்படி காயப்படுத்தினாங்கன்னு பெருமையா சொன்னான். அதுவும் போதாதா என்னன்னா அடுத்த போட்டியில இவான்னு ஒரு ராட்சத வீரன் போடுறான்னு சொல்லி கணேஷ் கடுப்பேத்தினான். ரஷ்யாவுல பயிற்சி அளிச்ச ஒரு அசுரன். அவனையும் ஈஸ்வர் தயார் பண்ணினவன். சப்பு கொட்டற அளவுக்கு கணேஷ் அப்பா விக்ரம் ஹாஸ்பிடல்ல உயிர் பிழைச்சிருந்தாருன்னு. ஆனா டாக்டர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அவங்கள சாக வைச்சான்னு சொன்னான் ஈஸ்வர். அந்த உண்மையை கேட்ட கணேஷ் கொதிச்சு போயிட்டான். போட்டியில இருந்து விலக மாட்டேன்னு சொல்லிட்டான். நீதி கிடைக்கணும்னு ஒரு நெருப்பு ஆசையோட போராட போறேன்னு சொன்னான். அடுத்த நாள் கணேஷ் அம்மா துர்கா கண்ணீர் விட்டு ஹாஸ்பிடல்ல வந்து சந்திச்சாங்க. சாம்பியன்ஷிப் போராடி ஜெயிக்க ஆசிர்வாதம்.
துர்ரி கனியோட கோபத்தையும் வலிமையையும் பயன்படுத்த சொன்னா. ஒவ்வொரு அடியிலும் அவன் சுமந்துட்டு வந்த வேதனையை ஊத்துன்னு சொன்னா. அவன் அப்பாவுடைய நிறைவேறாத ஆசைகளை எல்லாம் ஒவ்வொரு அடியிலையும் உயிர்ப்பிச்சு விடுன்னு சொன்னா. அந்த சாம்பியன்ஷிப் நாள் வந்தாச்சு. கனி ரூம்ல தயாரானான். உறுதிப்பாடு முகத்துல ஒட்டிக்கிட்டு அரங்கத்துக்குள் நுழைஞ்சான். அப்புறம் இவான் வந்தான். சினிமா பாட்டுலாம் போட்டு போட்டி ஆரம்பிச்சுச்சு. முதல் ரவுண்டுல கனிக்கு அடி நல்லா படல. இவான் பாறையா இருந்தான். இரண்டாவது ரவுண்டுல இவான் பயங்கரமா அடிச்சான். கனி தடுமாறிட்டான். கஷ்டப்பட்டு நின்றான். டென்ஷன். சரியான நேரத்துல பெல் அடிச்சு கனிய காப்பாத்துச்சு. மூணாவது ரவுண்டுல கனி இவான் அடியில கஷ்டப்பட்டான். சில அடிகள் கொடுத்தான். நாலாவது ரவுண்டுல இவன் தன் வேகத்தை கூட்டி அடுத்தடுத்து அடிச்சா. சரியா துல்லியமா கணேஷ் ஆட்டத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுட்டான்னு தெரிஞ்சுச்சு. அப்போ ஒரு தூரத்துல இருந்து ஈஸ்வர் பார்த்துட்டு ஏஐ சிக்னல் கொடுத்தான். என்னன்னா முந்தின நாள் சந்திப்புல கணேஷ் குடிக்கிற ட்ரிங்குள்ள ஸ்டீராய்ட்ஸ் கலந்து விடணும்னு ஈஸ்வர் சொல்லிருந்தான். யோசிக்காம அந்த கலந்த ட்ரிங்கை கணேஷ் கிட்ட கொடுத்தான். கணேஷ் எதுவும் தெரியாம குடிச்சிட்டான். நதாவது ரவுண்டு ஆரம்பிச்சது. முதல்ல சமமா போராடினாங்க. ஆனா இவன் கணேஷ் தலையில உடனே தட்டினான். கணேஷ் நடுங்கினான். கண்ணு மங்கிச்சு. நிலை தடுமாறிச்சு. ஆனா ஆட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இவன் மறுபடியும் அதிரடியா அடிச்சான். கணேஷ் தரையில விழுந்து புரண்டான். ரெஃப்ரி என்ன ஆரம்பிச்சான். அரை உணர்வுல கணேஷ் கடந்த கால நினைவுகளை எல்லாம் பார்த்தான். அவன் பாடுபட்டது, அவன் அப்பா கனவு, அவன் தன்னம்பிக்கை எல்லாமே ஒன்னா வந்தது. அவன் சரியா நேரத்துக்கு எழுந்திருந்தான். பாரேன். இவான் அப்படியே அடிச்சு தள்ளினான். கொடுமையா கண்களை மூடி போயிடும் அளவுக்கு. ஆனா சரியா அந்த மணி அடிச்சுச்சு. உயிர் தப்பிச்சது பாரு. இடைவேளையில வெண்டர் சரணடைய சொன்னான். ஆனா கனியோ ஒரு கல்லா இருந்தான். அவனோட பிடிவாதத்தை பார்த்து வெண்டர் ஒரு சிறப்பு தந்திரத்தை சொன்னான். அடி எதுவும் பதிலாப்படாத மாதிரி. இவானை அடிச்சு தள்ளுறதுக்கு ஆறாவது சுற்று ஆரம்பிச்சுச்சு. வெண்டர் சொன்ன மாதிரியே கனி அசாத்தியமா மாறிட்டான். இவான் அடிச்ச அடியெல்லாம் பட்டுப்போச்சு. அவன் அடிச்ச அடியோ சரியா இலக்கை பிடிச்சுச்சு. ஒரு பவர்ஃபுல் அப்பர் கட். இவான் தரையில விழுந்து கிடந்தான். எழுந்திருக்க முடியல. வலி தாங்க முடியல. கனி ஜெயிச்சுட்டான். அவனோட சந்தோஷத்தை மறைக்கவே முடியல. ஈஸ்வரனோ கடுப்பா பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் திட்டம் எல்லாம் தூளாயிடுச்சு. ஈஸ்வர் பெரிய புள்ளிகள் ஸ்பான்சர்கள் எல்லாம் கொதிச்சு பதில் கேட்டு அவரை சுத்தி வளைச்சு நிறுத்திட்டாங்க. அவரு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆனாருன்னா பாருங்க. அப்பவேதான் காணி வந்தாரு ஈஸ்வரை எதிர்க்க. ஆனா அதிர்ச்சி. காணி சொன்னாரு ஏஐ உண்மையிலேயே ஸ்டீராய்ட் கலக்கலன்னு இல்ல. ஈஸ்வரோட ஆர்டரை நடிக்கிற மாதிரி ஏஐ நடிச்சதுன்னு காணிதான் சொன்னாரு. இது ஈஸ்வரையே கண்டுபிடிக்க ஒரு சூழ்ச்சி. அது மட்டுமில்ல காணி ஈஸ்வரை கைது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டாரு. ஈஸ்வர் கானின் அப்பாவை கொலை பண்ண திட்டமிட்டதா சொன்னபோது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னும் சொன்னாரு. அது சாட்சி. போறதுக்கு முன்னாடி காணி கேட்டாரு கர்மத்துல நம்பிக்கை இருக்கான்னு. கர்மமே என்னால வந்திருக்குன்னு காணி சொல்லிட்டு போயிட்டாரு. ஈஸ்வர் தன் செயலுக்கு கொடுக்க வேண்டிய விலையை நினைச்சு அதிர்ச்சியில நொந்து போய் கஷ்டத்தை போக்க சாராயம் குடிச்சு அவரு